ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நடந்த தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு முத்துவும் ரவியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்போது தான் பண்ண தப்புக்காக பிராய்ச்சத்தை தேடணும் அப்படின்னு முத்துக்காக ரவி சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பேக்கில் மாட்டிக்கிட்டு தான் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு கேஷுவலாக எடுத்துகிட்டு முத்துக்கிட்ட கட்டி அணிக்கும் போது சவுண்டு கேட்டுருது. வீணா திருன்னு முடிக்கிறாங்க. முத்து அப்போவே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது செய்கை பண்ண உடனே ரவி ஆமாம் அப்படின்னு சொல்லவும், சரி சரி நீ மேலே போ, நம்ம எல்லாம் வெளியில் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செய்கை பண்ணிவிட்டு, சரிடா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி முத்து நைஸாக சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்போ ரவியும் சரிங்க நீ நான் மேலே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நல்லாவே புரியுது, போங்க வீட்டுக்குள்ளேயே இப்படி இருந்தால் எப்படி உருப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க மீனா. அதுக்கப்புறம் தான் சாரி அண்ணி, இல்லை முத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஸோ அப்போ அவன் குடித்தானா அவனோட மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் கொட்டி தீத்துடுவான், அதுக்கப்புறம் என் மேலே இருக்கிற கோவம் அவனுக்கு போயிடும்ல அண்ணி, அதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இது ஒன்றும் மட்டும் சொல்யூஷன் இல்லை ரவி, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்க பண்ணுறதுனால உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல் ஆகும், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா முத்துமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. எங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு உடனே ரவி சாப்பிட்டானா அப்படின்னு உடனே இல்லைங்க அப்படின்னு சொன்னதும், சரி நீ கோச்சிக்காத சாப்பாடு மேலே கொண்டு வந்துடுறியா அப்படின்னு, என்னாலலாம் அந்த வேலை செய்ய முடியாதுங்க அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன மீனா அப்படின்னு, என்ன மீனா நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி உங்களுக்கு நான் உடந்தையாக இருந்தேன்னா அப்புறம் நீங்கள் அதையே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, என்னால் அப்படிலாம் எதுவும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாதா அப்படின்னு உடனே, சரி மீனா சரி நீ கோவப்படாத, நீ போய் இப்போ ரெஸ்ட் எடு, நானும் ரவியும் சாப்பிட்டுட்டு நாங்களே எடுத்து வச்சிடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. ரவியும் முத்துவும் மேலே போயிட்டு வழக்கம் போல் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடிச்சிக்கிட்டே நடந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு, பாவண்டா செல்வம் தெரியாதனமாக அப்படி பண்ணிட்டான், அதுக்கு அந்த அருண் என் மேலே தான் தப்பு அப்படின்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அந்த அம்மாவுடைய புருஷனை ஜெயிலில் எடுக்கிறதுக்காக செல்வத்தை வெளியில் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம், கண்டிப்பாக ஜாமீன் கிடைச்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனால் இன்னொரு விஷயம், இந்த மனோஜ் இருக்கால, இந்த மனோஜ் அவனோட கேஸ் வரும்போது தெரிஞ்ச ஆள் யாராவது கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு யார் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு எல்லாம் நடந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கவும், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்போ கொஞ்ச நாளாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் ஏதோ பந்தம் இருக்கும் போல இருக்குடா, கோர்ட்டுக்கெல்லாம் அதான்டா இப்படி தெரிஞ்சுக்கிட்டே தெரியுறோம் அப்படின்ற மாதிரி ரவியும் எல்லா சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் என்னதான் யார் நம்ம குடும்பத்துக்கு சூனியம் வச்சாங்கன்னு தெரியலையே, இந்த அம்மா சொல்கிற மாதிரி வீட்டில் ஒரு பூஜை பண்ணால் சரியாக போகும் அப்படின்ற மாதிரி தான் குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அப்படியே குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நைட் ஃபுல்லாக மனோஜ் தூக்கமே வர்றது கிடையாது. ரோகிணியோட நடப்பு வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ரோகிணி இப்போ மனோஜோட பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் இல்லாம ஸோ அவங்களுடைய ரோகிணி கூட அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மனோஜ்க்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவர்கிட்ட ரோகிணி பழகின விதம் மனோஜுக்கு பொசிஷனஸை ஏற்படுத்தி விடுது. ஸோ அதனால தான் அவருக்கு மனசு ஒரு மாதிரியா நைட்ல தூக்கம் வராம ரோகிணியை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவன் வேற பார்க்க அழகா இருக்கான், இவன் வேற ஃப்ரெண்டு பேர்ல அவன் கூட பேசிட்டு இருக்கான். ஒரு ஆணும் பொண்ணும் பக்கம் இருந்தாவே வேற மாதிரி தான் மனோஜ் அதே மாதிரி சிச்சுவேஷனை நினைச்சு பாக்குறாரு. எங்க அவன் பேசி ரோகிணியை மயக்கிடுவானோ, ரோகிணியும் நல்லா அவன் கூட பழகிறான், ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவன் செத்ததுக்கு அப்புறமா என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவதான ரோகிணி, ஒருவேளை இப்ப தான் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட பேசும்போது ரோகிணி எங்க அவன் கூட போயிடுவானோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் இவருக்கு. அதனாலதான் அதை பத்தியே நடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ரோகிணி இவர் வேண்டாம் டிவோர்ஸ் பண்ண போறான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ரோகிணி அந்த பையன் கூட பேசும்போது மனோஜ்க்கு இந்த மாதிரி பொசசிவ்னஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வாழ்ந்த நாட்களை மறக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோகிணி அப்பப்போ மனோஜுக்கு கால் பண்ணி ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ மனசை விட்டு ஃப்ரீடமாக மனோஜ் அவங்க பக்கம் கொண்டு போகிறதுக்காக ஆசை வார்த்தைகளில் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி இருந்தோம், நம்ம அப்படி இருந்தோம், ஸோ நீ என்னெல்லாம் சொன்ன, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்கிட்ட எப்படிலாம் பேசுன அப்படின்ற விதத்தை வச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசி அவங்க பக்கம் கொண்டு போகிறதுக்காக ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க ரோகிணி. ஸோ இதனால் அவங்க பண்ண தப்பு, அவங்களுடைய கோபம், வருத்தம் இது எல்லாத்தையும் தாண்டி மனோஜ் ரோகிணி இப்படி பேசுகிற விதம் அவங்களுடைய மனசை ஆர்வப்படுத்துது.
இதனால தான் ரோகிணியோட நினப்பாவே மனோஜ் இருந்துக்கிட்டே இருக்காரு. அப்படி வந்து நைட் அவரும் தூங்கினதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மீனாவும் முத்துவும் அதாவது அந்த வக்கீல் சொன்ன மாதிரி யாராச்சும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நாம எதுக்கு அங்கங்க தேடி ஆளினோம், அதான் ரோகிணி பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தி வித்யா இருக்கல்ல, வித்யா கிட்டேயும் முருகன் கிட்டேயும் போய் பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணாமலை வெளியில வராரு. என்னடா முத்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ எங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்ன உடனே ஆமாப்பா செல்வத்தை வெளியில் எடுக்கிற விஷயமா வக்கீல் கிட்ட போயிருந்தேன். அது நம்ம மனோஜ் டிவோர்ஸ் கேஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வக்கீல் கிட்ட தான் போனோம் அப்படின்னு சொன்ன உடனே டேய் நீங்கள் எதுக்கிட்ட அங்கே போனீங்க, ஏன் நான் தான் என் மகனுடைய டிவோர்ஸ் கேஸ் விஷயத்த அவங்க கிட்ட பேசியிருக்கேன்ல, நீங்கள் எதுக்கு அந்த லாயரை பார்க்க போனீங்க அப்படின்னு பேசுவோம். என்ன விஜயா இது, லாயர்ன்றது ஒருத்தர் பார்த்துட்டா இன்னொருத்தர் பார்க்கக்கூடாதுன்றதா என்ன, ஊருக்கு எல்லாமே அவங்க லாயர் தான், ஏன்னா நீ மட்டும்தான் அவங்கள போய் பார்க்கணுமா, செல்வத்தோட கேஸ் விஷயமா அவங்க பார்க்க போயிருக்காங்க, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. இல்லைங்க இவங்க அங்கே போயிட்டு ஏதாச்சும் அதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என் பையனோட வாழ்க்கைக்கு விவாகரத்து வராதா அப்படின்னு கேட்கவும், இவங்க போய் அந்த கேஸ் விஷயத்த பேசுறதுனால உன்னோட கேஸ் விஷயம் இப்போ உன் பையனோட வாழ்க்கை போயிடுமா, என்ன விஜயா பேசிட்டு இருக்க, நீ கொஞ்சமாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னமோ, அத்தை அங்கே போனதுனால தான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் அந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க, அதை பற்றி தான் நானும் இப்போ அவரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன மாமைனா என்ன விஷயம் அப்படின்னு, என்ன நீ அவங்கக்கிட்ட மறைச்சா அப்படின்னு உடனே இவங்களும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்பா இவங்க கிட்ட வக்கீல் மனோஜோட விஷயம் தெரிஞ்ச யாராச்சும் ஒரு ஆளை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்கிட்டயும் மீனாக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க எங்ககிட்ட அந்த விஷயத்த பற்றி சொல்லவே இல்லைப்பா, அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணாதானப்பா இவனை டிவோர்ஸ் கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும், அதாவது டிவோர்ஸ் வந்து இவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் சொல்லிட்டு இருக்கவும் திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. என்னது இது, மனோஜ்க்கு டிவோர்ஸ் வேணும்னு மட்டும் கேட்க தெரியுது, அது முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொன்னா என்னவா என்ன, இங்கே பாரு ரோகிணி ரொம்ப கிரிமினலாக எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்ருக்கா, கோர்ட்டில் வந்து எப்படியெல்லாம் ரோகிணி பேசினான்றது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, இங்கே பாரு முத்துவும் மீனாவும் கூட இருந்து ரோகிணிக்கு எதிராக சாட்சி சொன்னால் மட்டும்தான் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு அதுக்கேற்ற மாதிரி மனோஜை டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து ரோகிணிக்கு எடுத்து பிரித்து கூட்டிகிட்டு வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ அந்த ரோகிணி ஏதாச்சும் பிளான் பண்ணி ஜட்ஜையே குழப்பி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணுவா, உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொன்ன உடனே ஏங்க கேஸு என்னைக்கு ஹியரிங் வருதோ அன்னைக்கு சொல்லிக்கலான்னு மறந்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் அப்போ சொல்லும்போது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லார்த்தையும் ஒரு ஆள்கிட்ட பேசி ரோகிணியோட விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசி நாங்கள் பேசி கூட்டிகிட்டு வர முடியுமா, என்னப்பா இது எங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நாங்கள் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு அவங்க நினச்சிருப்பாங்கப்பா, இப்போ கூட அவங்க பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் என்னை வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அப்படி நான் வந்து அங்கே போய் ஏதாச்சும் சாட்சி சொன்னாதான் நான் இந்த விவாகரத்து கேஸை வாங்க முடியும், அதனால தான் என்னை கூப்பிட்டுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் அவங்க மதிச்சிருக்க கூட மாட்டாங்கப்பா, விடுங்கப்பா பரவாயில்ல, நாங்கள் அவன் விஷயத்தில் தலையிடுறதில்ல, எதுக்கு நாங்கள் தேவையில்லாமல் தலையிட்டுக்கிட்டு அவனோட பிரச்சனையை அவனையே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம்மா நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா, ரோகிணிக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கணும், நீ இப்படி பேசுறதுனால முத்து பாருமா எப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு, இங்கே பாருமா அவளோட விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு இவங்க 2 பேரும் மட்டும்தான், இவங்க இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும், நீ கொஞ்சம் அமைதியாருமா அப்படின்னுவோம். ஏங்க நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், அதுக்காக மனோஜோட வாழ்க்கை சரி பண்ண வரமாட்டானா அவன் அப்படின்ற மாதிரி விஜயா பேசிட்டு இருக்கவும், இங்கே பாரு நீ என்னதான் எப்படி வேணாலும் பேசினாலையும் இந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது முத்தோட கடமை, கண்டிப்பாக அவன் அதை செய்வான், நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட எதுவும் வார்த்தைகளை விட்டு சண்டைக்கு இழுத்துட்டு இருக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சரிப்பா முத்து யாரை ஏற்பாடு பண்ண போகிறீங்க, உங்கள் 2 பேரே தவிர வேறு யாருக்கு எல்லா விஷயமும் தெரியும், யாரை கூட்டிகிட்டு போக சொல்ல போகிறீங்க, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதான் அவளோட ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள யாராச்சும் ஒருத்தரை கூட்டிகிட்டு போக வேண்டியதா அப்படின்னு, அப்படி யாராச்சும் ஒருத்தரெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி வித்யாவை கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், மகேஸ்வரியெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரோகிணிக்கு எதிராக அவள் சாட்சியே சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி தான் மீனா பேசிகிட்டு இருக்கவும், சரி அவளையே கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு, அதுக்கு முதல்ல அவங்க 2 பேர்கிட்டையும் போய் பேசணும்ல அப்படின்னு சொல்லவும், இதில் அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது, தப்பு பண்ணதுக்குலாம் உடனே இருந்துக்கிட்டு கூட வந்து சாட்சி சொல்ல மாட்டாளாமா, இல்லைன்னா அவளையும் உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு, இப்படி ஊரில் இருக்கிற எல்லாரையும் பகையா பண்ணி வச்சுக்கிட்டா யார்கிட்ட ஒழுங்கா நமக்கு நல்லதை நடக்கும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீ கொஞ்ச நேரம் இப்போ தானே அமைதியாருன்னு சொன்ன விஜயா அப்படின்னு உடனே, அதான் மாமா முருகனையும் வித்யாவும் பார்த்து பேசிட்டு வரலான்னு போகிறோம்,
வித்யாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையிறதுனால ரோகிணிக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுனால முருகனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுல்ல, அவர் இதுக்கு சம்மந்தம் சொல்கிறாரா இல்லையான்னு கேட்கணும்ல மாமா, அதுக்காக தான் போகிறோம் அப்படின்ன உடனே சரி நீங்கள் போய் அவங்க கிட்ட பேசுங்கம்மா, எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் கிளம்பி முருகனுடைய வீட்டுக்கு வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாவை அவங்கள பார்த்த உடனே உள்ளே வாங்க முத்தும், வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அண்ணே வாண்ணே அப்படின்னு, என்னடா எப்படி இருக்க அப்படின்னு, நான் நல்லா இருக்கேண்ணே அப்படின்னு, அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு உடனே, நேற்று தான் வந்தோம், நேற்று வந்த உடனே உங்களை பார்க்க வரணும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் எனக்கு ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு நாளைக்கு வரலான்னு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க வாங்கண்ணே அப்படின்னவும், சரி வித்யா கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் இருக்குல்ல அதெல்லாம் கொடு அப்படின்னு உடனே லட்டு பிரசாதம் இது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க வித்யா. அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு உடனே, கண்டிப்பாண்ணா என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறோம், சொல்லுங்கண்ணா என்ன உதவி வேணும் அப்படின்னு முருகன் கேட்கும்போது, இல்லை அந்த பார்லர் அம்மாவை பற்றி எல்லா விஷயமும் வித்யாவுக்கு தான் தெரியும், வித்யா கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்லர் அம்மா சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போது மனோஜ் வந்து பார்லர் அம்மா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு டிவோர்ஸ் கேஸ் வந்து போட்டிருக்கான். ஆனால் ஏற்கனவே ஒரு ஹியரிங் முடிஞ்சிடுச்சு, அதில் இந்த பார்லர் அம்மா செம்மையாக வந்து தில்லுமுள்ளாடி எப்படி வேணாலும் பேசி மயக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல, அப்படியே பிளேட்டை மனோஜ் மேலே திருப்பி விட்டுருச்சு, மனோஜுக்கு ஏற்கனவே எல்லா விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, அந்த பார்லர் அம்மா அப்படியெல்லாம் பேசுறதுனால ஸோ அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு அதாவது வக்கீல் அம்மா வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் வித்யாவை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே திறன்னு வித்யா முழிக்கிறாங்க. அப்போ முருகன் அப்போ தான் வந்து என்ன கோர்ட்டுக்கு அப்படின்னு உடனே, ஆமாம் முருகா இதுக்கு தான் நீ சம்மதிப்பியா என்னன்னு தெரியாமல் உங்ககிட்ட கேட்டு வித்யாவை சாட்சி சொல்ல கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம், வித்யாவும் சொல்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்தோ கேட்ட உடனே அப்போ தான் முருகன் சொல்கிறாரு, அண்ணா இதுக்கு ஏன்னே நீ இப்படி தயங்கி கேட்டுட்ருக்க, நீ இப்படி என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லைண்ணே, ஏற்கனவே ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு பண்ண தப்புக்காக தான் பிராய்ச்சித்தை தேடி கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தோம், இதை கூட உங்களுக்காக செய்ய மாட்டேனே, கண்டிப்பாக வித்யா வருவா, நானும் கூட வருவேன்னு, என்ன பண்ணணுமோ அதை பண்ணி உங்கள் அண்ணங்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்டேருந்து உங்கள் அண்ணனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுப்போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படிப்பட்ட பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக என் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க, இனி எந்த ஜென்மனாலையும் ரோகிணியை வீட்டுக்குள்ளே வரவிட, ஆனால் அந்த பொண்ணு லேஸில் வந்து டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல, அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும் அப்படின்னு தான் தெரிஞ்சு நம்ம ரோகிணியை பற்றின விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் வந்து நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்னு முத்து கேட்கவும், அப்போ வித்யாவுமே சொல்கிறாங்க, கண்டிப்பாக முத்து மீனா நான் வருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏற்கனவே முருகன் சொல்கிற மாதிரி நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிட்டேன், இது ஒன்று பண்ணால் என்னோட மனசு திருப்தி ஆகிடும், அப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன், மனோஜோட வாழ்க்கையை பத்தாதுக்கு உங்கள் 2 பேரோட நம்பிக்கையை உடைச்சிட்டோம், அதனாலே வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வித்யாவோ சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுமே கூட. ஸோ வந்து சாட்சி சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க நான் சாப்பிட்டு போவீங்க இருங்க அப்படின்ன உடனே அவங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இயரிங் இருக்கும்போது கால் பண்ணுறோம், நீ அப்போ வந்து கூட 2 பேரும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏமேனா நான் வித்யா இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு. வித்யாலாம் நல்ல பொண்ணு தான், அந்த ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு தான் ஃப்ரெண்டாக இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி பண்ண தில்முழுக்கெல்லாம் வித்யா ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்யா சொல்கிற மாதிரி நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமே கூட ரோகிணி பண்ண விஷயத்துலலாம் வித்யாவுக்கும் தெரியும் போது வித்யாவுமே கூட எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தா, அதனால கண்டிப்பாக வித்யா வருவா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் முருகனும் நல்ல பையன் கண்டிப்பாக வருவா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் நாம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மேலே இருக்கிற மரியாதையிலேயே கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வருவாங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க இப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து வந்து மனோஜ் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி நம்ம மனோஜ் கிட்ட ஃபோனில் மட்டும் பேசி அவனோடைய மனசை மாற்றினா மட்டும் பத்தாது, வேறு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணணும், நம்மளால் வக்கீல தான் ஏற்பாடு பண்ண முடியல, மனோஜோட வக்கீலை பார்த்து பேசினா என்ன அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா
அவங்க கிட்ட பேசி ஒருவேளை பணத்துக்காக மயங்கிறவங்க அப்படின்னா ஸோ இந்த கேஸை திசை திருப்புறதுக்காக அவங்க கூட ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் ரோகிணி இங்கே வராங்க. ஸோ ஆனால் வந்து அதே நமக்கு சாதகமாக அமையுமா, இல்லை ஒருவேளை நமக்கு எதிராக அதே சாட்சியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதோ அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சுக்கிட்டு ஸோ பேசாமல் அமைதி ஆயிடுறாங்க. சரி வேறு ஏதாச்சும் விட்டு விசாரிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கிறாங்க. அப்போ தான் சிந்தாமணி கிட்ட ரோகிணி போகிறாங்க. சிந்தாமணி கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் போயிட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு, அடுத்து நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணுங்கள், இல்லை ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னவும் ஸோ அவங்களுக்கு என்ன இதுவே நம்மக்கிட்டேருந்தே பணத்தை கறந்துருவா போல இருக்கு, நமக்கு ஆல்ரெடி எல்லாமே சாதகமாக அமைஞ்சிடுச்சு, விஜயா கிட்ட செக்கை கொடுத்தாச்சு, நம்ம கிட்ட பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவா விஜயாவுமே, இன்னும் கொஞ்ச நாளாக அந்த ஆள் வாங்கிட்டு வந்து பத்திரத்தை கொடுத்துருவான், அப்புறம் நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், இவளுக்கு நாம் பணத்தை கொடுத்து போட்டு அப்புறம் முடிக்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இல்லைம்மா ரோகிணி தப்பாக நினச்சிக்காத, ஏற்கனவே நான் உனக்கு பணம் கொஞ்சம் கொடுத்தேன், அதுக்கப்புறமா என்கிட்ட பணம் கொடுக்க எதுவும் இல்லை, நானே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கேன், தப்பாக நினச்சிக்காத, மற்ற எந்த உதவி வேணாலும் உனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லவும் சரிங்க ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும், தங்க வீடு கொடுத்துருக்கீங்க, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, இதை விட வேறு என்ன வேணும், நான் உங்ககிட்ட கேட்டிருக்கக்கூடாது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் கேட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் சரிம்மா சரி இப்போ பாரு நான் வேணா வேறு ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ரோகிணியுமே திரும்ப வந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் ரோகிணிக்கு மெசேஜ் வருது அந்த வக்கீல் மூலிமா. அப்போது தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த கோர்ட் ஹியரிங் வரும்போது இந்த மாதிரி எப்போ வருது, ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ரோகிணி யோசிச்சுக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மகேஸ்வரி மூலயமா ரோகிணிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. வித்யா வந்து உனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறா அப்படின்னு மகேஸ்வரி சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க. சரி நீ ஃபோனை வை, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவன் மட்டும் சாட்சி சொன்னான்னா கண்டிப்பாக கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், அப்புறமா மனோஜுக்கு நம்ம டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும், இல்லை அவனை விட்டு நம்ம பிரியக்கூடாது, அவங்களோட தான் சேர்ந்து வாழணும், விவாகரத்து மட்டும் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுக்கிட்டு மகேஸ்வரி போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே போகினதுக்கப்புறமா முருகனுடைய ஞாபகம் வருது. ஒருவேளை அவன் புருஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவள் பேச விட மாட்டான், அவளை தனியாக எங்கேயாச்சும் தான் பார்த்து பேசணும் அப்படின்னு ரோகிணி கால் பண்ணுறாங்க. மகேஸ்வரி பார்த்த உடனே எடுக்காமல் ரொம்ப தயங்குறாங்க. அதை முருகனை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு யார் அப்படின்னவும் இல்லைங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த ஃப்ரெண்டு அப்படின்னவும் அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேரை சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறமா சரி இப்போ பேசிட்டு வா, ஏன் அட்டன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு உடனே இவங்களும் அட்டன் பண்ணிக்கிட்டு பால்கனிக்கா பக்கம் போகிறாங்க. போய் பேசிக்கிட்டுறாங்க. ஹலோ சொல்லு ரோகிணி அப்படின்ன உடனே இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு, ஏண்டி கால் பண்ணக்கூடாதா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ன உடனே இல்லை இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்குது, எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னவும் என்னடி என்னை பார்த்து கூட பேச முடியாத அளவுக்கு உனக்கு நான் கெட்டவளா போயிட்டேனா, என்ன எனக்கு எதிராகவே சாட்சி சொல்ல போறியா, இங்கே பாரு வேண்டாம், இவ்வளோ நாள் பழகினதுக்காக ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் என்னடி மிரட்றியா, அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு, போதும்டி போதும், அதான் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் போதும், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கட் பண்ண உடனே ஸோ இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்லணும், ரோகிணி நம்மளை மிரட்றா, அவளுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணவும் அப்போ தான் வந்து நடந்த விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்குள்ளே எப்படி மீனா அந்த பார்லராமாவுக்கு நியூஸ் போயிருக்கு அப்படின்னு உடனே தெரியலேங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அதான் அதே ஒரு கிரிமினல் அதுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சிருக்கணும் மகேஷ், அதாவது வித்யாவை இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு மீனாவும் மூத்த யோசிக்க பேசாமல் நம்ம வீட்டுக்கே 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மனோஜோட விஷயம்ன்றதுனால அம்மாவும் இதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த பக்கம் ஸோ நம்ம வழிக்கு வர மாட்டேன்றா, இவன் மட்டும் சாட்சி சொல்ல கண்டிப்பாக கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு ரோகிணி பயந்துக்கிட்டு ஸோ சிந்தாமணி இப்போ எந்த ஹெல்ப் நானே பண்ணுறேன், பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி ஆளுங்களை அனுப்ப சொல்லி இவங்கள தூக்க சொல்லலாம், கடத்த சொல்லலாம், கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு இங்கே ரோகிணி யோசிச்சுட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. தெரிஞ்ச உடனே சரி
அதை வேணா செய்கிறேன் கண்ணு உனக்காக அப்படின்னு 2 ரவுடிங்களை 2-3 ரவுடிங்களை அனுப்பி விடுறாங்க. ரோகிணி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அவங்க கிட்ட கொடுத்துருக்குறாங்க. சீக்கிரம் வாங்க, ஆள் மிஸ்ஸாக எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி தூக்கணும், அதுவும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரோகிணி நினச்ச மாதிரி அவங்க வச்ச ஆளுங்க வந்து வித்யாவையும் முருகனையும் தூக்க போகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே முத்துவும் மீனாவும் அவங்கள சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.